இந்த ஒரு மேரேஜ் ப்ரொஃபைல் நம்மளுடைய சபையில் கூட இந்த என்ன சொல்ல திருமண மையம் ஒன்று உண்டு. ஸோ ஒரு மேரேஜ் திருமண மையத்துக்கு நீங்கள் போனோன்னு பெரிய ஃபைல் வச்சுருக்கிறாங்க. அந்த ஃபைலை திறந்து நீங்கள் அந்த பெண்ணை தேடும் பொழுது, அந்த மாப்பிள்ளையை தேடும் பொழுது என்னத்திற்காக நாம் தேடணும்? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி ஒன்று, ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்ட். மின்னுவதெல்லாம் தங்கம் அல்ல. அப்படின்னா தங்கத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணுங்க? கொஞ்சம் தோண்டணும். கொஞ்சம் ஆழமாக தோண்டினா தான் தங்கம் கண்டுபிடிக்கும். சும்மா பார்க்குறதெல்லாம், ஐயோ பார்க்குறக்கு என்ன அழகாக இருக்கிறாங்க, என்ன ஸ்டைலாக கூலிங் கிளாஸ் போட்டு அவர் அப்படியே போஸ் போட்டு நிற்கிறாரு, என்ன அற்புதமான ஒரு மாப்பிள்ளை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. நீங்கள் ஒருவேளை அந்த பொண்ணை பார்த்துச்சோ என்ன அழகாக இருக்கிறா, லிப்ஸ்டிக்கெல்லாம் எப்படி இருக்குது, என்ன அழகாக மேக்கப் போட்டிருக்கிறா, அவள் லிப்ஸ்டிக் எடுத்த பிறகு மேக்கப் போன பிறகு எப்படி இருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய நேரத்தில் நிறைய பேர் தீர்மானத்தை வெறும் வெளிப்படையான அவங்களுடைய கண்களுக்கு என்ன அழகாக தோன்றுகின்றதோ அதன் அடிப்படையில் தான் தீர்மானத்தை எடுத்துடுறாங்க. சில நேரத்தில் ஒரு பெரிய ஆபத்து அதுதான். ஏன்னா ப்ரொஃபைலை பார்த்து நீங்கள் தீர்மானம் செய்தீங்கன்னா அவங்களுடைய குணத்தை குறித்து ஒன்றும் தெரியாது, அவங்க யார் என்று ஒன்றும் தெரியாது. ஆனால் அவங்களுடைய வெளிப்படையான தோற்றத்தை மாத்திரம் பார்த்தோம், ஐயோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறாங்க, நல்லா படிச்சிருக்கிறாரு, நல்லா இது எல்லாமே நல்லா இருக்குது பேப்பரில் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டிங்கன்னா தவறாக அவசரப்பட்டு வாழ்நாளெல்லாம் பிரச்சனை இருப்பேன். சும்மா ஒரு பெண்மணியை பார்த்து அழகாக இருக்கிறா, என்ன ஒரு இப்படி தான் நான் ஒரு பெண்மணிக்காக நான் ஜெபிச்சுட்டு இருந்த ஆண்டர் கரெக்டாக இந்த ஃபோட்டோ பாருங்கள் என்ன அழகாக இருக்கிறா, அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் பண்ணி கல்யாணம் பண்ணிங்க. அவளுக்கு அந்த குணம் சரியான குணம் இல்லைன்னு வைங்களேன். நம்மளுடைய அருமையான சாலமோன் ராஜா மாதிரி நீங்கள் உட்கார்ந்து பல பழமொழிகளை எழுத ஆரம்பிப்பீங்க திருமணமான பிறகு. அவருடைய பழமொழிகளை கொஞ்சம் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஏன்னா இவர் ரொம்ப அனுபவத்தோடு அவர் எழுதினார். கொஞ்சம் வாசிங்களேன் இந்த பழமொழிகளை. 21வது பழமொழியில் 9வது வசனம் வாசிங்களேன். சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கி இருப்பதே நலம். இதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்கப்பா. ஏன்னா இதுக்கு நீங்கள் கவனிக்கலைன்னா இப்போது நீங்கள் அப்புறம் உட்காந்து ஆமாம் போடுவீங்க. அம்மா ஐயோ அப்போவே சாலமோன் சொன்னார். நாங்கள் அவர் பெரிய அரண்மனையில் இருந்தார், அரண்மனையில் இருந்து போட்டு எங்கே போய் உட்காந்துட்டு இருந்தாருங்க? மூளையில் போய் உட்காந்துட்டு இருந்தார். ஏன் மூளையில் உட்காந்துட்டு இருந்தார்? தொல்லை தாங்கலை, நச்சல் தாங்கலை. ஏன்னா பார்க்கும் பொழுது நல்லா இருந்தா அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு நை 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 நைன்னு போட்ட பிறகு அவர் போய் மூளையில் உட்கார்ந்து ஐயோ சாமி ஏன்னா இந்த தீர்மானம் எடுத்தேன் என்று கேட்குறான். சில பேர் இப்போது உங்கள் கண்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அப்படின்ற ஒரு அடிப்படையில் தீர்மானம் எடுத்து போட்டு நாளைக்கு கொஞ்சம் நாட்கள் கடந்து போன பிறகு அழகு மாய சீக்கிரம் போயிடும். அப்புறம் அதுக்கு பிறகு என்ன நடக்கும் தான் கேள்வி. அவர் இந்த பழமொழியை 2 முறை எழுதுறாரு. ஆனால் யோசிச்சு பாருங்க எவ்வளோ அனுபவிச்சிருப்பார் பாருங்க. அதே போல் நீதிமொழிகள் 21வது அதிகாரத்தில் 19வது வசனம் வாசிங்களேன். சண்டைக்காரியும் கோபைக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். இது ஸ்டேஜ் 2. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டு புலம்பிட்டு இருந்தார். அப்புறம் அது கண்டுபிடிச்சிருச்சு இவர் மூலையில் உட்காந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி. அங்கே நொய் நொயின்னு சொன்னோன்னே இவர் பெட்டி தூக்கிட்டு எங்கே போனாருங்க? வனாந்திரத்துக்கே போயிட்டார். ஆளை விடுமா, நான் போய் தனியாக ஃபோனு கனெக்ஷன் நெட்வொர்க் இல்லைனாலும் பரவாயில்ல, என்னை ஃபோனில் கூப்பிடனாலும் பரவாயில்ல, நான் தனியாக இருக்கிறேன்னு சொல்லி வனாந்திரத்தில் போய் உட்காந்துட்டாராம். இப்படிப்பட்ட கேடு உங்களுக்கு வரக்கூடாது என்று தான் தேவ வார்த்தை அழகாக இதை எழுதி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றது. இன்னொன்று வாசிங்களேன். நீதிமொழிகள் 27:15 வாசிங்களேன். அடைமலை நாளில் ஓயாத ஒழுக்கம் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி. அப்படின்னா மழை பெய்யும் பொழுது சொட்டு 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 சொட்டுன்னு எப்படி தண்ணி ஒழுகுதோ சொல்கிறார், இந்த சண்டைக்காரியான பொம்பளை அப்படிதான் சொட்டு 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 சொட்டுன்னு எதையும் விட்டு வைக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் குறை, எதுக்கு எடுத்தாலும். ஆகையால் தான் இந்த திருமணத்திற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம் மிக 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 முக்கியமான ஒரு தீர்மானம். உங்களுடைய ரட்சிப்பிற்கு அடுத்தபடியாக வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு தீர்மானம் இருக்கும் என்றால் நீங்கள் யாரை திருமணம் செய்ய போகின்றீர்கள் என்ற தீர்மானம். ஆகையால் தான் அந்த தீர்மானத்தை சுலபமாக லகுவாக எடுத்து விடக்கூடாது. அதை ஜெபத்தோடு கூட ஞானத்தோடு கூட
நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அந்த தீர்மானத்தை எடுப்பது அவசியம்.